ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பருப்பு இல்லாத ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதை தெரிஞ்சால் நீங்கள் இனிமேல் பருப்பு போட்டே சாம்பார் வைக்க மாட்டீங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயம், 6 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளியை சும்மா குத்து மதிப்பாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க குக்கரில். அப்புறம் ஒரு சின்ன 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. என்ன ஒரு ருசி! அன்றைக்கி இட்லிக்கு உண்மையிலே சொல்கிற மக்களே, இந்த சாம்பாரை செஞ்சு அன்றைக்கி உடனே காலி பண்ணியாச்சுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கேஸை பற்ற வச்சு குக்கர் அதில் வச்சு ஒரு 4 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணியை வடிகட்டி ஆற வச்சதை அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு தாச்சியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து அந்த வடிகட்டின தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா குலுக்கி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இட்லிக்கு டேஸ்டான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பருப்பே சேர்க்காமல் ஒரு நல்ல சாம்பார். தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்து இட்லியை வச்சு கொஞ்சமாக கரண்டியில் ஊற்றாமல் அப்படியே ஊற்றி அந்த இட்லியை நல்லா தொட்டு சாப்பிடுங்க. அம்பட்டு ருசியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திருநெல்வேலி டு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.